வெயிட் நம்ம அண்ணன் சொல்றதை கேட்டீங்கன்னா இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சு அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி யோசிச்சீங்கன்னா இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடைசியில ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்க ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வீடு 2000 ரூபாய் கொடுப்பாங்க, இல்ல 3000 ரூபாய் கொடுப்பாங்க. தலைவர் நிக்கிற தொகுதியில 5000 போவோம். பல ஏலம் ஆயிருச்சு. இப்ப ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பெரம்பூரா நேற்று ஏதோ தீர்மானம் போட்டாங்க, 5000 ரூபாய் ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி 5000, 3000, 2000 அடிச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன். நான் மக்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கணக்கு சொல்லிக்கிறேன். 5 வருஷம் மொத்தமா அடிக்கிற பணம் 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி. நான் திமுக கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். 3000, 4000 கொடுக்காதீங்க. ஒரு 1 லட்சம் கோடி உங்க குடும்பம் அடிச்சிருக்கு. அமைச்சர்கள் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. அதிகாரிகள் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. மொத்தம் 6 லட்சம் கோடி கடன் எதுக்குன்னா 2 லட்சம் கோடி குடும்பத்துக்கு, 1 லட்சம் கோடி இவங்களுக்கு, 3 லட்சம் கோடி தான் உண்மையான கடன். அப்ப நாம என்ன சொல்றோம்னா 3000 கொடுக்காதீங்க. 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டா மாசத்துக்கு 50 ரூபாய் பிச்சை காசு கொடுக்குறீங்க. கொஞ்சம் நல்ல காசா கொடுங்க. மக்களை பார்த்து ஏமாத்தாதீங்க. 3000 எவ்வளவு வருது? 50 ரூபாய் ஒரு மாசத்துக்குன்னா 600 ரூபாய். 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்து 50,000 கோடி அடிக்க வரேன். இதுதான் கணக்கு. மக்கள் புரிஞ்சுக்கணும்.